ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினச்சேன், செருப்பு எடுக்க மறந்து போனேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மெக்டொனால்ட் சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம ரூம்மேட்ஸ் எல்லாருமே ஒன்றாவே போகிறோம். ஸோ அந்த விளாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க கண்டினியூவாக பார்ப்போம். இங்கேருந்து ஒரு 2 பில்டிங் தண்டி தான் இருக்குது மெக்டொனால்ட். இங்கே சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மெக்டொனால்ட் வந்து 24 hours. ஸோ அதனால் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன ஃபன் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள். 1 2 3 3 1 4 வாங்க. ஏன் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சு முடிஞ்சிச்சு. 2 மணி நேரம் நல்ல மழை. சிங்கப்பூர்னா இருட்டில் இருந்தாலும் வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறியா? எப்படியும் தின்ட்டு வந்து அப்புறம் பண்ணி தான் ஆகணும். வா. ஆக்சுவலாக இந்த வாலில் நடந்து போனோம்னா டெம்பனிஸ் மார்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். வீடியோ மட்டும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய பேசுவோம், அவன்கிட்ட கொடுங்க. கேமரா சொல்லி ஆக்சுவலாக எல்லாருமே கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு கேமரா ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இதாக இருக்குது. இதாகவும் பில்டிங் பாருங்கள். சிங்கப்பூரில் வந்து எல்லாமே வந்து 10 மாடி ப்ளோக்காக தான் இருக்கும். ஸோ பகலும் தெரியாது, இரவும் தெரியாது. சிங்கப்பூரில் 24 மணி நேரம் நம்ம எங்கே வேணாலும் சுற்றலாம். சித்தப்போ எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் தமிழ் கடை. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கு இதுக்கு அந்தாண்ட நான் மட்டுமே கிளியே பேசுகிறேன். ரூமில் இருக்கும்போது இப்போ பேச மாட்டேங்கிறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துலேருந்து எங்கே போனாலும் மலையில் வந்து நனையாமல் போகிறதுக்கு ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. சிங்கப்பூரில் இல்லாத வசதியே கிடையாது. அதனால தான் இந்த நேரத்துக்கு எங்கேயா திங்க போகிறோம். இதான் வந்து மெக்டொனால்ட். நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். 5 வெள்ளி போட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம் என்னென்னு. யாருமே இல்லை. இப்படி இருக்க சேரை இப்போ எப்படி மாற்ற போகிறோன்னு பாருங்கள். கொடையோட வரீங்களாட்டுங்க. இன்னும் சிலர் வர வேண்டியது இருக்கு. வர இல்லை, இவர் தான் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்க போறாருன்னு போடுறேன். எல்லாத்தையும் கேளுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. இதையும் எடுத்து போடுவோம். சித்தப்பு கம்மிங். சொல்லு. அவர் தான் சித்தப்பு. அண்ணா கேளுங்கண்ணே, யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க. சித்தப்பு நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அவர் தம்ஸ்அப் கேட்குறாரு. படுக்கிறேன்டாமா, உனக்கு என்னடா வேணும்? அங்கே பார்த்து சொல்கிறேன், பண்ணுறேன்.
சிரிக்காத, சாப்பிட மாட்டியா? எடுத்து பார்க்குறேன், அதெல்லாம் வாங்கி ஓகேண்ணே. ஆமாம், எத்திரிக்கு வராது, அதுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறானுங்க. பர்கர் இங்கேயே ஆர்டர் பண்ணிக்கணுமாண்ணே? ஏன்னா இவங்க கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் மாறி மாறி கேட்குறாங்க. யாருக்கு என்னங்க? என்னென்ன வேணும் குடிக்க? கண்டிப்பாக போட்டுருவேன். ஒரு நிமிஷம். ரைட்டு தான், ஒரு மைலோ. அடுத்தது இவன் ஹாட் மைலோ, ஹாட் மைல், ஐஸ் மைலோ இவனுக்கு தான், நந்தனுக்கு. உங்களுக்கு கோக்கு எத்தனை பேர்? எனக்கு எதாவது 2 கோக்கு. இது போட்டப்போ இருக்கு, வேறு இது இல்லை வேண்டாம், அதிலே போடுவேன். இதான் இதில் கோக்கா. கோக்கு 2. லெஸ் சுகர் தான் ப்ரோ. ஓகேண்ணே. ரெண்டா? ஆமாம், சித்தப்புக்கும் இவங்களுக்கும் 13. 12 13. ப்ரோ உங்களுக்கு ஹாட் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வருது. அண்ணன் மட்டும் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் கேட்பாரு. ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களாண்ணே ஐஸ்கிரீமு? இல்லைங்க ப்ரோ ஐஸ்கிரீம். என்னப்பா மொத்தமாக இவ்வளோ ஆர்டர் பண்ணிடுறீங்க ஐஸ்கிரீமு? நோ தேங்க்ஸ். என்ன டேபிள் கொடுக்கணுங்களா? சரி, அடுத்தது வரும். எத்தனாவது டேபிள்ண்ணா? அது கம்ப்ளீட். நீ இருக்க உங்க அண்ணன் உங்களுக்கு புது வீட்டுக்கு கூட்ட வரமாட்டாங்க. கேன் கேன். அது ஸ்ப்ரைட்டை கொடுத்துருங்க. ஸ்ப்ரைட் எடுங்க, ஸ்ப்ரைட்டை கொடுங்க. ஓகே, எனக்கு ஒன்று, சித்தப்பு ஒன்று. ஸ்ப்ரைட்டு காஃபியா? இது எடுத்துட்டோம். காஃபி எடுத்துங்க, ஸ்ப்ரைட் எடுத்துங்க. சுகரு யா, தேங்க்யூ. Any more order? You have any more order? இதிலே எடுத்துக்க சொல்லுங்க. அந்த பிரைஸ் ரொம்ப டார்க்காக இருக்கிறது
அதெல்லாம் நல்லா இருந்துக்கும். ஸ்வீட்டு, இது காரம். அது சொன்னாங்க அதெல்லாம் வேணும். அவ்வளோதான், வச்சு முடிச்சிருங்க. ஓகே, இந்த கார்ன் கம்பெனியா பட்டர் கம்பெனி. ஓகே, 16 ஐஸ்கிரீம் அப்படிங்க ஒன்று கொடுங்க ஜி. அப்படியே எடுத்தீங்கன்னா அப்படியே சாச்சு விட்ருலாம். அந்தாண்ட கொடுங்க. இதான் கும்பன் மொழி எடுத்து சாச்சி. ஒன்று அப்படியா? நீ போட்டோ எடுத்துக்கலாம். இவ்வளோ பேர் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டே இல்லையா? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் உருகிற வரைக்கும் சாப்பிடலையா? வீடியோ சாப்பிடவே மாட்டேங்கிறீங்களே. பெரிய ஐஸ்கிரீம் சிக்கன் பர்கர் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் மெக்டொனால்ட் இருந்துன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ க்ளோஸ்லியாக இருக்குது. என் ஃப்ரெண்டு கேமரா வச்சுங்க. 2 கேமரா அதாவது இப்போ ஓகே. வாயெல்லாம் நாரிடுச்சோ. வீடியோ ஓடிட்டு தானே? இவ்வளோ வீடியோ எடுத்துட்டு நான் சாப்பிட்றது வீடியோ போடலன்னா சென்னை, அவர் திருச்சி. சூப்பராக இருக்குது திருச்சி. சார் கண்டிப்பாக மெக்டொனால்ட் ட்ரை பண்ணுங்க. திருச்சா? பொன்மலை. அந்த பையன் பயப்படுதா? சித்தப்பு பார்த்து பயமா? கண்டிப்பாக நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்கா? அது அப்படி தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை.
அப்போ அவனுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படியே எடுத்துருங்க கை மாத்துங்க. வேற மாதிரி இருக்கு. என் நேரத்துக்கு ரெண்டுமே தமிழ். ஓரியோ ஃப்ளேவர் அந்த புதுசாக அறிமுகப்படுத்தினாங்களா என்னன்னு சொல்கிறேன். இவ்வளோ வாங்குறதுக்கு எதை கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. அப்படியே மாம்பழம் சாப்பிட்ட மாதிரி.